ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையில ஒரு ஸ்லோகத்தை விரிவான அர்த்தத்தோட பார்க்கலாம். क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृतिविभ्रमः स्मृतिभ्रंशात् புத்திநாசோ புத்திநாசாத் பிரணஷ்யதி. இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம். இந்த ஸ்லோகம் பார்க்கறதுக்கு முன்னாடி பர்டிகுலரா இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்தையும் பார்த்தாதான் இந்த ஸ்லோகம் புரியுமாம். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்த்தோம், போன ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, தியாயத்தோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷு உபஜாயத்தே. அதாவது ஒரு விஷயத்தை பத்தி நினைக்கிறதுனால நம்மளுக்கு அந்த விஷயத்து மேல பற்று வருமாம். இந்த பற்றே நமக்கு இந்த விஷயம் நம்ம கிட்ட இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஆசையா மாறுமாம். இந்த ஆசை நிறைவேறலைன்னா கோபமாகவும் மாறுமாம். இந்த மாதிரி கோபமாக மாறினதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படிங்கறத சொல்றார் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல. குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா. குரோதாத் பவதி சம்மோகா, அதாவது கோபம் கொஞ்சம் கொஞ்சமா மோகமாக மாறுமாம். மோகம் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, எது அழியக்கூடியதோ, எது உண்மையாக இப்ப ஒரு விஷயம் இருக்கு, ஆனா அந்த விஷயம் உண்மை இல்லை நம்ம கிட்ட ஒருத்தர் சொன்னார்னா அந்த விஷயத்த பிரம்மை அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரம்மைக்கு இன்னொரு பெயர் மோகம் அப்படின்னு இருக்கு. அதனால எந்த ஒரு விஷயம் உண்மையாவே அந்த இடத்துல இல்லையோ ஆனா இருக்கிறாமே நம்மளுக்கு தோன்றதோ அதுக்கு மோகம் அப்படின்னு பெயர். அதாவது குரோதாத் பவதி சம்மோகா, அதாவது கோபம் வந்ததுக்கு அப்புறம் மோகம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போவோமா நம்ம. அந்த ஸ்டேஜ்ல அந்த நிலையில தான் நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்த பார்த்தாலும் ஓ நிஜமாலே இங்க இருக்கு, இது இங்க இருக்கு அப்படின்னு தோண ஆரம்பிக்கும் நம்மளுக்கு. ஆனா நிஜமாலே உண்மையாகவே குருமார்கள் எல்லாருமே என்ன சொல்றா, சான்றோர்கள்னா என்ன சொல்றா அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற எந்த விஷயமே நிலையான விஷயம் கிடையாது. அதாவது எதை நம்ம பார்க்குறோமோ அந்த விஷயம் எதுவுமே உண்மையாவே அங்க இல்ல. அதெல்லாம் நம்ம மனசே நம்மளுக்காக காட்டுறது, ஒரு படம் மாதிரி காட்டுறது அப்படின்னு சொல்றான். அதனால குரோதாத் பவதி சம்மோகா, நிஜமாலே அந்த விஷயம் அங்க இருக்கு, அதனால்தான் அது மேல எனக்கு ஒரு பற்று வந்தது, அதனால்தான் எனக்கு அந்த பற்று ஆசையாக மாறி கோபமாக மாறி இருக்கு அப்படின்னு யோசிப்போமா. குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா. ஸ்மிருதி விப்ரமஹானா இப்போ கோபப்பட்டாச்சு, அந்த விஷயம் அங்க இருக்கிற மாதிரி நமக்கு தோணியாச்சு. அதுக்கடுத்து என்ன நடக்கும், நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அந்த நேரத்துல மனத்தளர்ச்சி ஏற்படுமாம். மனத்தளர்ச்சி ஏற்படும் போது அடுத்தது என்ன செய்ய போறோம் அப்படின்னு தெரியாம ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருப்போமாம். அந்த ஒரு சூழ்நிலைக்கு தான் ஸ்மிருதி விப்ரமஹா அப்படின்னு பெயர். அதாவது என்ன செய்வது என்ன தெரியாமல் திக்குமுக்காடி நிற்போம்ல, அந்த ஒரு சூழ்நிலை வருமாம் அந்த நேரத்துல. ஸ்மிருதி விப்ரமஹா ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசோ, அதாவது இந்த மாதிரி திக்குமுக்காடி நிற்கும் போது என்ன செய்ய போறோம்னு தெரியாம ஒரு குழப்பத்துல நிற்கும் போது புத்தி நாசோ, அதாவது நம்ம புத்தி அழிஞ்சு போக ஆரம்பிக்குமாம். புத்தி நாசோ அப்படின்னா புத்தி அழிஞ்சு போறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளோட யோசிக்கிற திறன் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுமாம். இததான் கிளவுடிங் த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல. அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அந்த ஒரு விஷயம் நம்ம அறிவை, நம்ம யோசிக்கிற திறனை தடுக்க ஆரம்பிக்குமாம் கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால எப்பயுமே சொல்லுவா, உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாத அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளோட உணர்ச்சிகள் நம்ம யோசிக்கிற திறனை கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு அர்த்தம். அது போலத்தான் இந்த பற்றுகளும் நம்ம திறனை, நம்மளோட யோசிக்கிற திறனை கண்ட்ரோல் பண்ணுமாம். ஸ்மிருதி பிரிம்சாத் புத்தி நாசோ புத்தி நாசாத் பிரணஷ்யதி. இப்ப கடைசியாக சொல்றார் கிருஷ்ணர், இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறதே அர்ஜுனா, பற்றுகள் ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கிறோம், பற்று வர்றது, பற்று ஆசையாக மாறி, ஆசை கோபமாக மாறி, அந்த கோபம் ஒரு மோகம் இல்லாத ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி அதுலேருந்து நம்ம யோசிக்கிற திறனை அழிக்கக்கூடிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு, புத்திநாசாத் பிரணஷ்யதி. அதாவது நம்மளோட யோசிக்கிற திறன் கம்மியாயிடுச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருப்பியும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படின்னு சொல்றார். இதனாலதான் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் பற்றுகள் வச்சிருக்கிறதுனால தான் திரும்ப 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 பிறக்கிறானாம். இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த சைக்கிள், இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, பிறப்பு இறப்புங்கிறது, அது கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கிறதுக்கு பற்றுகள் தான் காரணம். அதனால வேற தூக்கி எறிஞ்சிட்டா மரம் வளராது. அதே போலதான் பற்றுகளான வேற தூக்கி எறிஞ்சிட்டால்
இந்த மாதிரி பிறப்பு இறப்புங்கிற இந்த மரம் வளராது. அந்த இடத்துல வேற பிடுங்கி எறிஞ்சிட்டால் அந்த இடத்துல மோட்சத்தை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். அதனால பற்றுகளை எல்லாத்துக்கும் காரணமாக வச்சு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் நம்ம கிருஷ்ணர். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.